டாஸ்க் நல்லா இல்லையே, வேற டாஸ்க் சொல்லுங்க. என் கமெண்ட் தெரியுதா? இப்ப தெரியுதுங்க யூனிவர்ஸ். இப்பதான் நான் அண்ணாந்து பார்க்குறேன். நானே கீழ மாவுல எச்சா தண்ணி ஊத்திட்டேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்பதான் சொன்னேன். லைவ்ல குலோப் ஜாமோ சமைச்சோம்னாவோ சூப்பரா வருதுன்னு. யாரு கண்ணு வச்சீங்களோ தெரியல. நான் உங்ககிட்ட பேசிட்டு இங்க தண்ணி நெறைய ஊத்திட்டுனாட்டு இருக்குது. ஸோ அதனால இது எப்படி சரி பண்ணலாம்னு நானே திங்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பியூட்டிஃபுல் பிஜிஎன். ஓகே. நான் சொல்லாமே 67 லைக் வந்துருச்சு. சூப்பருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நான் குலோப் ஜாம் போட முடியும். போடுவேனா போட மாட்டேனாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை உருண்டை வருதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் உருண்டை பாருங்க சாஃப்டாக தான் வருது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உருண்டை பிடிச்சிருவேன். கொஞ்சம் நானே பயந்துட்டேன். பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆமாங்க, எனக்கு வந்து குலோப் ஜாம் தான் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரை தான். நீங்கள் வந்து இப்படி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுனாலும் பரவாயில்லைங்க. குலோப் ஜாம் நல்லா தான் வருது. அதனால் நீங்கள் யாருமே இப்படி தண்ணி எச்சா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துக்காதீங்க. தண்ணி எச்சா போனாலும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ தான் இந்த ஐடியா எனக்கே தெரியுது. ஸோ அதுக்காக உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். நீங்கள் தானே இந்த குலோப் ஜாம்